जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर। ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். அவதார ரகசிய சூச்சனை. பிரகிருதியை வசப்படுத்தி கொண்டு பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய என்று எதற்காக சொன்னார்? இன்னொரு இடத்தில் இதே கீதையில் சொல்லும் போதும், குறிப்பு கீதை அத்தியாயம் 9 ஸ்லோகம் 8, இதே அர்த்தத்தில் பிரகிருதிம் ஸ்வாம் அவஷ்டபிய என்கிறார். இங்கே அதிஷ்டாய என்று சொன்னதையே அங்கே அவஷ்டபிய என்கிறார். இரண்டிற்கும் வசப்படுத்தி கொண்டு என்றுதான் அர்த்தம். ஆச்சாரியால் அப்படித்தான் 2 இடத்திலும் வசீகிருத்திய என்றே பாஷ்யம் பண்ணியிருக்கிறார். இங்கே தாம் ஜன்மாக்கள் எடுப்பதை சொன்னவர் அங்கே தாம் மற்றவர்களுக்கு மறுபடி ஜன்மாக்கள் தருவதை பற்றி சொல்கிறார். அங்கே கல்ப பிரளயத்தில் ஒடுங்கி போன எல்லா உயிர்களையும் பிரளய கால முடிவில் தாம் பிரகிருதியை வசப்படுத்தி கொண்டு மறுபடி வெளியிலே விட்டு மீண்டும் மீண்டும் பிறப்பிப்பதை சொல்கிறார். பிரகிருதிம் ஸ்வாம் அவஷ்டபிய விஸ்ருஜாமி புனః புனக பூதக்கிராமம் இமம் கிருத்ஸ்னம் அவசம் பிரகிருத்தேர் வசாத். நான் தர்ம சம்ஸ்தாபனத்துக்காக அவதார ஜன்மங்கள் எடுக்கிறேன் என்று இந்த இடத்தில் சொல்லி அதோடு விட்டிருக்கலாம். அந்த இடத்திலும் கல்ப பிரளயத்தில் ஒடுங்கிய உயிர்கள் கர்மாக்களை அனுபவிப்பதற்காக மறுபடியும் ஜன்மாக்கள் எடுக்கும்படி செய்கிறேன் என்று சொல்லி விட்டிருக்கலாம். 2 இடத்திலும் நான் பிரகிருதியை வசப்படுத்தி கொண்டு இப்படி செய்கிறேன் என்று ஏன் சொல்ல வேண்டும்? இங்கேதான் அவதார ரகசியம் வெளியாகிறது. அவதாரத்தை பற்றிய சூக்ஷ்மமான உண்மை என்ன என்பது தெரிகிறது. அதை தெரிய வைப்பதற்காகவே இப்படி ஒரு சொற்றொடர் போட்டிருக்கிறார். ஏன் சங்கல்ப மாத்திரத்தால் கூடாது? அது என்ன என்று பார்ப்பதற்கு பூர்வாங்கமாக ஒரு பெரிய கேள்வி. சரி, லோகத்தில் தர்மம் குறைகிறது, பரமாத்மா பரம கருணையோடு இது இப்படி வீணாக போக வேண்டாம், மறுபடி தர்மமாக வாழட்டும் என்று நினைக்கிறார். அப்படி அவர் சங்கல்பம் பண்ணிவிட்டாலே போதாதோ? தானாக பகவத் சங்கல்பம் நிறைவேறிவிட்டு போகிறது. அதை விட்டுவிட்டு ஜன்மா இல்லாத அவர் எதற்காக ஜன்மா எடுத்து, நாம ரூபம் இல்லாதவர் அதுகளை வாரி போட்டுக்கொண்டு வந்து அவதாரம் என்று ஒன்றை பண்ணி, நம் மாதிரியே ரொம்ப யத்னங்கள் பண்ணி, சண்டை கிண்டை எல்லாம் போட்டு சம்ஹாரங்கள் பண்ணி, அதில் தாமும் கூட அடி உதை வாங்கி கொண்டு அவஸ்தைப்பட வேண்டும்? அவதாரத்தில் அவரும் நமக்கு இருக்கிற எல்லா கஷ்டங்களும் தான் படுகிறார். வெளியில் இருந்து வருகிற கஷ்டம் மட்டும் இல்லை, சச்சிதானந்த ஸ்வரூபம் எனப்படும் அவருமே அவதாரங்களில் நம் மாதிரி கோபப்படுகிறார், அழுகிறார், ஸ்ருங்காரம் பண்ணுகிறார். இதெல்லாம் எதற்காக? தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணட்டும். ஆனால் அதை அவருடைய உச்சஸ்தானத்தில் இருந்து கொண்டே, வைகுண்டமோ கைலாசமோ எதிலோ ஒன்றில் இருந்து கொண்டே சங்கல்ப மாத்திரத்தில் பண்ணிவிட வேண்டியதுதானே? அவதாரம் என்று ஏன் ஜன்மா எடுக்க வேண்டும் என்று கேள்வி வருகிறது. சங்கல்பத்தினாலேயே சுவாமி என்னவும் செய்ய முடியும் என்பது வாஸ்தவம்தான். ஆனால் நன்றாக ஆலோசித்து பார்த்தால் இப்படி அவர் சங்கல்ப மாத்திரத்தில் எதுவும் செய்வதென்றால் முடிவாக என்ன பண்ண வேண்டி வரும் தெரியுமா? சிருஷ்டியே வேண்டாம் என்று ஒரே அடியாக க்ளோஸ் பண்ணத்தான் சங்கல்பிக்க வேண்டி வரும். சிரித்து சிருஷ்டி இல்லாமல் போக கடவுது என்று ஒரே சங்கல்பமாக பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு நிம்மதியாக இருந்துவிட வேண்டியே வரும். நிம்மதியா இருந்துவிடக் கூடாதென்று தானே அவரே பிரியப்பட்டு சிருஷ்டியை உண்டாக்கி இருக்கிறார். ஆதியில் அவர் மட்டும் தானே சச்சிதானந்த பிரம்மமாக இருந்தார். அந்த நிம்மதி போதவில்லை என்று தானே விளையாடணும், கூத்தடிக்கணும் என்று மாயையை வாரி போட்டுக்கொண்டு சிருஷ்டியை உண்டாக்கி அசடு அசடுகளாக நம் இத்தனை பேரையும் பண்ணி போட்டிருக்கிறார். கல்ப பிரளயத்தில் அத்தனை ஜீவர்களும் ஒடுங்கினாலும்
அவரும் போனால் போகிறதென்று 1000 சதுர்யுக காலம் அந்த லயம் அதாவது ஒடுக்கம் அப்படியே இருந்துவிட்டு போகட்டும் என்று சும்மா இருந்தாலும் அப்புறம் ஒடுங்கினதை எல்லாம் மறுபடி புனர் சிருஷ்டி என்று பிடித்திழுத்து கொண்டு வந்து ஜனன மரண குடைராட்டினத்தில் சுற்று சுற்று என்று சுற்றத்தானே ஆரம்பித்து விடுகிறார். அவர் மனஸ் அவர் சித்தம் நமக்கு தெரியவே தெரியாது. எத்தனை யோசித்தாலும் புரியவே புரியாது. தான் பாட்டுக்கு ஏகமேவாத்விதீயம் ஏகமேவ அத்விதீயம் இரண்டற்ற ஒன்று என்று இருந்து கொண்டிருக்காமல் சிருஷ்டி என்று எதற்காக பண்ணணும் என்று நமக்கு தோன்றினாலும் எதற்காகவோ பண்ணித்தானே இருக்கிறார். என்ன பண்ணுகிறது? அதெல்லாம் சிருஷ்டி என்றே ஒன்று இல்லை, எல்லாம் கல்பனைதான், மாயைதான் என்று பரம வேதாந்தம் சொன்னாலும் அந்த கல்பனையோ மாயையோ அது மட்டும் ஏன் உண்டாகணும்? அதனாலேதான் ஒரே வார்த்தையில் என்னவோ லீலை என்று சொல்லி முடித்து விடுகிறது. சுவாமியின் நேச்சர் நமக்கு தெரியாது, புரியாது. அதனால் நிம்மதியை கெடுத்துண்டு இது என்ன சிருஷ்டின்னு பண்ணிண்டு என்று நாம் நினைத்தாலும் அவர் என்னவோ நிம்மதியாக பிரசாந்த நிலையில் ஆத்மா ராமனாக இருந்து கொண்டேதான் எத்தனை கூத்து உண்டோ அத்தனையும் அடித்து கொண்டிருக்கிறார். கூத்தடிப்பதனால் நிம்மதி போகவில்லையாதலால் கூத்தை முடிக்கவே மாட்டார், சிருஷ்டியை க்ளோஸ் பண்ணவே மாட்டார். அவர் தானே வேண்டுமென்று வேணும்னு என்று சுவைத்து கூறுகிறார்கள். இனாகுரேட் பண்ணி ஜாம் ஜாம் என்று நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால் தன்னுடைய திட்டத்தில் பிரளயம் என்ற சிருஷ்டியை ஒடுக்கிக் கொள்ளவே ஏற்பட்ட காலம் தவிர வேறெப்போதும் எந்த காரணத்திற்காகவும் அதை க்ளோஸ் பண்ண மாட்டார். அது இருக்கட்டும், அவதாரம் எடுக்காமல் சங்கல்ப மாத்திரத்திலேயே ஏன் அவர் தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணக்கூடாது என்று கேட்டால், அப்படி பண்ணுவதற்கு பதில் அவர் சிருஷ்டியையே க்ளோஸ் செய்து விடலாம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் என்றால், தர்மம் அதர்மத்தை அழித்து விடும்படியான ஒரு நிலை வரும்போது சுவாமி தர்ம சம்ஸ்தாபனம் நடக்கட்டும் என்று சங்கல்பம் பண்ணுவதாக வைத்துக் கொள்வோம். இந்த தர்ம சம்ஸ்தாபனம் சாஸ்வதமாக நிலைத்து இருக்கட்டும் என்று அவர் சங்கல்பிக்க முடியுமா? முடியாது. ஏனென்றால் இப்படி லோகம் பூரா ஒரே தர்மமயமாகி அப்படியே இருந்து கொண்டிருந்தால் எந்த ரசபேதங்களுக்காக அவர் இப்படி விசித்திரமாக ஜீவ சிருஷ்டியை உண்டாக்கி இருக்கிறாரோ அதுவே இல்லாமல் போய்விடும். லீலை விளையாட்டு என்றால் எதிரெதிர் கட்சிகள் டக் ஆஃப் வார் இழுத்து கொண்டு எதிரெதிராக 2 கட்சிகள் பந்தை இந்த பக்கம் அந்த பக்கம் உதைத்து கொண்டு விழுந்து வாரிக்கொண்டு வெற்றி தோல்வி ஏமாற்றம் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம் கோபம் சந்தோஷம் அழுகை குஷி என்று பலவித உணர்ச்சிகளில் மாட்டிக்கொண்டால்தானே விறுவிறுப்பாயிருக்கும். லீலா நாடகம் என்றால் நாடகத்தில் நவரசமும் இருக்கணுமோ இல்லையோ? சர்வ ஜனங்களும் தர்மானுஷ்டானம் பண்ணிக்கொண்டு சாந்தர்களாகி அப்படியே சாஸ்வதமாய் இருந்து விட்டால் அதில் லீலா விசித்திரம் ஏது? நாடக ரசம் ஏது? சுவாமிக்கு ஒரே அடியாக போர் தான் அடிக்கும். இதற்கு பேரே மிஸ்ரலோகம் என்பது. அதாவது நல்லது பொல்லாதது கலந்தாங்கட்டியாக இருக்கும்படியாகவே அவர் உத்தேசித்திருக்கிற லோகம் இது. ஒரே பொல்லாததாக அசுரலோகம், ஒரே சந்தோஷமாக தேவலோக கந்தர்வ லோகங்கள், ஒரே சாந்தியாக தபோலோகம் சத்தியலோகம் இத்தியாதி என்று அவர் சிருஷ்டியில் பண்ணி அதிலெல்லாம் தாம் அலுத்து சலித்து போகாமல் இருப்பதற்காகத்தான் நம் லோகத்தை மிஸ்ரலோகமாக பண்ணி ஜீவர்களுக்கு பல தினசாகவும் கர்மா செய்ய ஓரளவு சுவாதந்திரியத்தை கொடுத்து விளையாட்டு பார்ப்பது. அதனால் இந்த ஜீவ சுவாதந்திரியத்தின் சுவாரஸ்யமே அடியோடு போய் எல்லாரும் எக்காலமும் தர்மிஷ்டர்களாக ஆகிவிட்டால் இந்த லோகமே பகவான் பார்வையில் மெக்கானிக்கலாக போய்விடும். மிஸ்ரலோகமாக இருக்க வேண்டியது அப்படி இல்லாமல் அமிஸ்ரமான, அதாவது கலப்பில்லாத தர்மலோகமாகிவிட்டால் அதை க்ளோஸ் பண்ணிவிட வேண்டியது தானே. தர்மப்படியே எல்லாரும் பண்ணினால் புது கர்மாவே சேராது. பழைய கர்மா தீர்கிற மட்டுமே மாயாலோக சம்சாரத்தில் இருந்துவிட்டு அப்புறம் இந்த சிருஷ்டியிலிருந்து விடுபட்டு விடுவார்கள். இப்படி அத்தனை பேரும் மோட்சத்திற்கு போய்விட்டால் சிருஷ்டி க்ளோஸ் ஆகிவிட வேண்டியது தானே.
இப்படி ஜனங்களாக பண்ணுவதை விட அவர்களையும் பண்ணி போட்ட சிருஷ்டிகர்த்தாவே பண்ணிவிட நினைப்பதுதானே இயற்கை. சிரித்தவாறு நாம் மெனக்கிட்டு பண்ணின சிருஷ்டியை ஈவா என்ன இல்லாம பண்றது, நாமே அப்படி பண்ணிவிடுவோம் என்றுதானே அவருக்கு தோன்றும். சிருஷ்டி லீலை அவருக்கு வேண்டியிருப்பதால் சாஸ்வதமாக தர்ம சம்ஸ்தாபனம் பண்ண வேண்டும் என்று நினைக்க மாட்டார். இதனால்தான் லோகம் சாஸ்வதமாக தர்மத்திலேயே போய்கொண்டிருக்க வேண்டும் என்று சங்கல்பிப்பதற்கு பதில் அவர் சிருஷ்டியையே க்ளோஸ் பண்ணிவிட நினைப்பார் என்று சொன்னது. சரி, அப்படியானால் சாஸ்வதமாக தர்மஸ்தாபனம் ஏற்படட்டும் என்று பரமாத்மா சங்கல்பிக்க வேண்டாம். ரொம்பவும் மோசமான நிலை ஏற்படும் போது அப்போதைக்கு மாத்திரம் ஏற்படட்டும் என்று சங்கல்பிக்கலாமே. இப்படி வெறுமனே சங்கல்பிப்பதை விட்டு அவதாரம் என்று அவரே பிறப்பானேன்? இப்படி சங்கல்பிப்பதால் மறுபடி அதர்மம் மேலோங்கி மறுபடி அவர் தர்மஸ்தாபனத்தை சங்கல்பிக்க வேண்டியதாகத்தானே ஆகும். அவர் ஏன் அவதாரம் எடுக்கணும்? சங்கல்பத்தினாலேயே செய்யட்டுமே என்று சொல்வது அவர் ஏன் சிரமப்படணும் என்ற எண்ணத்தில்தான். அவதாரம் எடுக்காமல் சங்கல்பிப்பது என்றாலும் நாம் அவருக்கு வேண்டும் என்று நினைக்கிற நிம்மதியோடு அவர் இருந்துவிட முடியாது. டெம்பரரி சங்கல்பமாகவே செய்வதால் லோகத்தின் நிலைமையை ஓயாமல் இன்ஸ்பெக்ட் செய்து கொண்டு மறுபடி சங்கல்பம் செய்யும் சிரமத்தை அவர் பட்டுத்தான் ஆக வேண்டும். நாம் நினைக்கிற நிம்மதி வேண்டாமல் தான் அவர் சிருஷ்டி என்று வேலையை இழுத்து போட்டுக்கொண்டு அத்தனை பேருக்கும் ஆகாரம் போடுவது, அத்தனை பேர் கர்மாவுக்கும் கணக்கு எடுப்பது, கூலி தருவது என்று காரியங்களை வலிய வரவழைத்து கொண்டு இருக்கிறார். நாம் அவர் வேலையை எவ்வளவு குறைத்து தரலாம் என்று நினைத்தாலும் திரும்ப சங்கல்பம் செய்கிற காரியத்தை அவர் போக்கிக் கொள்ள முடியாது என்றே தெரிகிறது. அப்படி இருக்கும்போது என்னமோ வெற்று யோசனையாக சங்கல்பம் என்று பண்ணுவதை விட அவர்தான் லீலை பிரியராக இருக்கிறாரே, அதனால் அவதாரம் என்று வேஷம் போட்டுக்கொண்டு வந்து லீலைகள் பண்ணித்தான் தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணுவோமே என்று நினைக்கிறார். எல்லாமே அவர் சங்கல்பம்தான். ஆனால் காரிய ரூபத்தில் ஒவ்வொரு கருவி பண்ணினதாக காட்டுகிறார். ஓரொரு சந்தர்ப்பத்தில் அதர்மம் ஓங்குகிறதென்றால் அதுவும் அவர் சங்கல்பந்தான். ஆனால் அவர் பரமாத்மாவாகவே எங்கேயோ உட்கார்ந்து கொண்டு சங்கல்பம் செய்தார், உடனே லோகம் அதர்மமாகிவிட்டது என்று எங்கேயாவது படித்திருக்கிறோமோ? அசுரர், ராட்சசர், துஷ்ட ராஜாக்கள், தப்பான கொள்கைகளை மதமாக பிரச்சாரம் செய்பவர்கள், இன்னும் பல பேர், திருடர்கள், கொலைக்காரர்கள், ஃபோர்ஜரிக்காரர்கள் என்பவர்கள் காரிய ரூபத்தில் அநேகம் பண்ணுவதால் தான் அதர்மம் தலையெடுத்திருக்கிறது. கலியில் ஜனங்களின் மனஸ் கெட்டதுகளில் போகிறது என்றால் அதுவும் கையால் காலால் செய்யும் காரியமா இல்லாவிட்டாலும் மனசினால் செய்யும் காரியம்தான். மனஸ் கெட்டதை நினைத்த பிறகு அந்த கெட்டதை அனுபவிப்பதற்காக கையும் காலும் வெளிக்காரியமாகவே கெட்டதை செய்ய ஆரம்பிக்கிறது. இப்படி கருவி காரியங்களாலேயே லோகத்தில் எல்லாம் நடக்கிற போது கெட்டது மட்டுமில்லை, நல்லதும் தான். எல்லாமே கருவி காரியங்களால் தான் நடத்துகிறானே தவிர சகலமும் அவன் சங்கல்பம் என்றாலும் சங்கல்ப மாத்திரத்தால் நடந்ததாக காட்டுவதே இல்லை. இப்படி நடந்து வரும்போது, அதாவது அவன் நடத்தி வருகிற போது அதர்மத்தின் பெரிய எழுச்சியும் இப்படியே நடக்கும்போது தர்மத்தின் மறுமலர்ச்சி மட்டும் சங்கல்ப மாத்திரத்தாலேயே நடக்க வேண்டும் என்றால் எப்படி? அதற்கும் லோகத்தில் கருவி காரியங்களை காட்டாவிட்டால் அவனுடைய ஸ்போர்ட்டில் ரொம்ப விறுவிறுப்பான ஒரு அம்சம் இல்லாமல் செய்கிற மாதிரிதான். அதனால் தர்மம் குறையும் போது அதை அபிவிருத்தி செய்வதற்காக தன் தூதர்கள் மாதிரியான மகான்களை கருவியாக அனுப்புவான். அதுவும் பலிக்காது என்கிற கட்டத்தில் தானே தன் கருவியாகி அவதாரம் எடுப்பான். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபிரியவாச்சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर हर हर शङ्कर, जय जय शङ्कर।